சரணம் சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எரிமேலியில் இருக்கோம் சாமி. இன்றைக்கி தேதி என்ன அப்படின்னா 24/12/2024. பார்த்தீங்க அப்படின்னா மண்டல பூஜை நாளை கழிச்சு சபரிமலை சன்னிதானத்தில் மண்டல பூஜை. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் கொடுத்துருப்பேன். அது நான் ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் டீமில் இருந்து கிட்டத்தட்ட 150 சாமிங்க வந்திருக்கோம். அவங்களோட இன்றைக்கி பெரிய பாதை போயிட்டு நம்ம தரிசனம் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்குழி வரைக்கும் ஃபுல் வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. நான் முக்குழிக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ கவரேஜ் கொடுக்க சாமி. அந்த டோக்கன் அதாவது அந்த ஸ்பெஷல் பாஸ் எங்கே கொடுக்குறாங்க, அது எங்கெங்கெல்லாம் சீல் வைக்கணும்னு நான் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஆனால் ஃபுல் அப்டேட் உங்களுக்கு வந்து முக்குழிக்கு அப்புறம் இருக்கும். நம்ம இப்போ காலையில் 9 மணி ஆகுது. இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் பேரூர் தோடுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக கொடுக்குறேன். சாமி சரணம் சாமி சரணமே. இப்போ நீங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பேரூர் தோடு சாமிமார்களே. இது ரோடு தான். தோடுனா நீர்நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தன்னுடைய பூதகணங்களோட ஓய்வெடுத்த இடம் தான் இந்த பேரூர் தோடு. தோடுனா நீர்நிலை. இங்கே உள்ள மீன்களுக்கு வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து பொறி போட்டு என்னோட யாத்திரையை தொடங்குறாங்க. நீங்கள் வந்து பேரூர் தோரில் பொறி போட்டிங்கன்னா 2 பாதை பிரியும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரைட் சைடு பாதையில் போகணும். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா அது கும்பலி போகிறது. அங்கே ஒரு அலங்கார ஊர்தி நிற்கி பார்த்தீங்களா, அது கேரளாவில் புரட்சியாளர்னே சொல்லலாம். நாராயணகுரு சாமிகளோட ஏதோ திருவிழா போல இங்கே அவருடைய திருவுருவ சிலை வச்சு ஊர்வலம் வந்துட்டுருக்கு. பேரூர் தோரில் பொறி போட்டு அப்படியே போனீங்கன்னா இருமுன்னிக்கரா அந்த ஊருக்கு போகிற வழி. டிசம்பர் 1st வீக் வர்றப்பெல்லாம் உங்களுக்கு 2 பக்கம் கடையே இல்லை. இப்போ ஓரளவுக்கு கடை வந்துருச்சு சாமி. கால சூழ்நிலை வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். டிசம்பர் 1ஆம் தேதி நாங்கள் போனப்போ சரியான மழை சாமி. முக்குழிக்கு அப்புறம் எங்களால் போக முடியல. எல்லோரும் முக்குழிக்கு அப்புறம் வீடியோ போடுங்க சாமின்னு கேட்டிருந்தீங்க. என்னால் கொடுக்க முடியல. இந்த ட்ரிப்பும் கால சூழ்நிலைக்காக தான் காத்திருக்கேன். கண்டிப்பாக முழு வீடியோ உங்களுக்கு நான் கொடுப்பேன் சாமி. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் பகவானை பிரார்த்திச்சுக்கோங்க. நீங்கள் எப்படியே இருமுன்னிக்கரை நடந்து வந்துட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த உட்காரதுக்கு மூங்கில் எல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. பக்கத்துலேயே கடை இருக்குது. லெட்டின் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க சாமி. இப்போ நீங்கள் வந்து இருமுன்னிக்கரை ஊரை வந்து ரீச் பண்ணிட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மகா தேவி டெம்பிள் இருமுன்னிக்கரான்னு கீழே ஒரு பாதை போகும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒரு சிவன் சிலையும் இருக்கும். பஸ்ஸெல்லாம் ஒரு இங்கே வரைக்கும் பஸ் வருங்க. இங்கேருந்து இந்த பஸ் வந்து கோட்டயம் போகிற பஸ்ஸு. இது ஊர் தான் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் தான் நீங்கள் கீழே வந்து இறங்குவீங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க தான் சதீஷ், எங்கள் டீமை வழி நடத்தக்கூடியவங்க. நாங்கள்லாம் கடைசியாக இருந்து எங்களை கூட்டிகிட்டு வராங்க. நான் தான் கடைசியாக வரேன் சாமி. எங்கள் டீம்லேயே 150 பேரில் சாமி. பார்த்திங்க அப்படின்னா என்னோடய தலையில் இருமுடி இருக்கனால என்னால் கையை வச்சு விளக்கம் சொல்ல முடியல. மேலாக்க போயிடக்கூடாது. அது ஊருக்கு போகிறது. அதில் கீழாக்க ஒரு ரோடு போகும். அதை வந்து பெரிய பாதை போகிறது. அங்கே வந்து இருமுன்னிக்கரா முருகன் கோயில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு அன்னதானம்லாம் போடுவாங்க சாமி. ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து விரி ஃபெசிலிட்டி, டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே இருக்குது சாமி. இந்த ஊர்லேயும் சில சாமிகளுக்கு வந்து நடக்க முடியல அப்படி சொல்லிட்டு கம்பெல்லாம் வச்சுருக்கிறாங்க. தண்ணி பாட்டில் எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோழிக்காய் செக் போஸ்ட் 1.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அந்த பெரிய பாதைக்கு எப்படி போகணும் அந்த போட்டிருக்காங்க பாருங்கள். மேலே போயிடாதீங்க சாமிமார்களே. இந்த இருக்குது அந்த சுப்பிரமணியர் கோயில். இங்கே அன்னதானம் கஞ்சி போடுவாங்க. கரெக்டாக இங்கே வர்ற நேரம் இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இருமுன்னிக்கரை சுப்பிரமணிய சுவாமி கோயில் தாண்டி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரத்துக்கு தார் ரோடு வரும் அந்த கோழிக்காய் செக் போஸ்ட் வரைக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலபத்ரா சுவாமி டெம்பிள் வந்து உங்களுக்கு இருக்கும். அங்கே வந்து அன்னதானம் தருவாங்க, ஃப்ரீயாக தங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் அந்த கோழிக்காய் செக் போஸ்ட் போகிற வரைக்கும் கொஞ்சம் விரியோட ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா அந்த பாலபத்ரா சுவாமி கோயில் முன்னாடி உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன கோயில் பாலபத்ரா தேவி டெம்பிள் இருமுன்னிக்கரா. இங்கே அன்னதானம் கொடுத்தாங்க சாமி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கவும் இடம் இருக்குது. நைட் நீங்கள் கோழிக்காய் செக் போஸ்ட் திறக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து இங்கே தங்கிக்கலாம். பார்த்தீங்களா கொஞ்சம் மணி சத்தம் கேட்கு. எங்கள் டீமில் உள்ளவங்க மணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படிங்கன்னா கோழிக்காய் செக் போஸ்ட் வந்துடும். எல்லா சாமியாருக்கும் கேட்டிங்க ஸோ டைமிங் என்ன அப்படின்ட்டு நான் போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்டே கேட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் பார்த்தீங்களா கோழிக்காவோ இல்லை கோழிக்காவோ செக் போஸ்ட் சாமி அந்த வச்சுருக்காங்க பாரு. அதெல்லாம் வந்து நைட்டு அடைச்சிருவாங்க. நான் என்ன டைமிங்னு நான் கேட்டு அப்டேட் பண்ணுறேன். அந்த டைமிங்க்கு நீங்கள் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். தூங்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நாங்கள் கேட்டோம். ஈவினிங் 5 o'clock இந்த செக் போஸ்ட் அடைச்சிருவாங்க. காலைல 6 மணிக்கு தான் திறப்பாங்க. இது நீங்கள் கிராஸ் ஆகணும்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் நடக்க முடியும். அடுத்து எங்களுக்கு இருக்க ஒரு லேண்ட்மார்க் பார்த்திங்க அப்படின்னா காளைகட்டி. இங்கே உங்களுக்கு இங்கே சோலார் ஃபென்ஸ் போட்டு அடைச்சிருவாங்க. இங்கே உங்களால் காலையில் 5 மணிக்கு முன்னாடி வந்தால் நடக்க முடியாது. 6 மணிக்கு முன்னாடி வந்தால் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வந்தாலும் நடக்க முடியாது. அசோக் சாமி மாதிரி இருக்காங்க. நம்ம கூட வந்த அசோக் சாமி தான். நம்ம புண்ணிய பூங்காவனத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் சாமி. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6 மணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மத்தியானம் 10:30 உள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கங்கே சாமிமார்கள் போயிட்டுருக்காங்க. பின்னாடி சாமிமார்கள் வராங்க. இதுக்கு முன்னாடி நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அது டிசம்பர் மாதம், அதாவது எரிமலையிலேருந்து முக்குளிக்கு வந்த இது. அப்போ இதோட இது நிலைமை பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி அப்போதைக்கு காலநிலைகள் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. தயவு செஞ்சு நம்ம பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்லாம் உள்ளே கொண்டு வராதிங்க. இப்படி கொண்டு வந்து அங்கங்கே போட்டு போகாதீங்க சாமி. நம்ம 2 மாதம் தான் இதில் நடமாடுவோம். 60 நாள் கிட்ட மிச்சம். வனவிலங்குகளோட வாழிடம், அதை அப்படி கெடுக்காதீங்க சாமி. இடையில இருக்க விரியிலெல்லாம் சாமிமார்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கள் கூட வந்த சாமிமார்கள் தான். எப்படியும் ஒரு 10 சாமிமார்களில் முந்திட்டேன். எப்படியும் என்ன முந்திடுவாங்க. நம்ம நடைபயணம் வரும்போது 2 சாமிமார்களை பார்த்தோம். இந்த 2 பேருமே வந்து அயோத்தியிலேருந்து நடந்து வராங்க சாமி. 84வது நாள் வந்து இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிறாங்க. 83 நாள் நடந்து வந்து 84 நாள் வந்து மண்டல பூஜைக்கு சாமி தரிசனம் பார்ப்பாங்க. இவங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். சுவாமி சரணம். கோழிக்காவை செக் போஸ்ட் தாண்டினீங்கன்னா ஒரு இறக்கம் வரும். அதில் 2 நீரோட இருக்கும். மழை பெஞ்சால் தண்ணி ஓடுங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் இருக்குங்க. இதுதான் காளைகட்டி போகிற வரைக்குள்ள ஒரே ஏற்றம். அந்த ஏற்றத்தினால உள்ள உங்களுக்கு மெடிக்கல் சென்டர் இருக்கும். கோழிக்காவு செக் போஸ்ட் தாண்டி வச்சு சாமிமார்களே இப்போ காளைகட்டி போயிட்டுருக்கோம். அதில் அந்த சமதள பரப்புக்கு வந்திருக்கும். லைட்டு கட்டியிருக்காங்க. காலையில் 6 மணிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லா இருக்கும்னு. இந்த இடம் பார்த்தா வெறும் பார்க்க உங்களுக்கு மலைக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்காது. ஆனால் சைட்லெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி கொடிகள்லாம் இருக்கும். இங்கேருந்து ஒன்று காளைகட்டி போகணும் சாமி. டிசம்பர் 1 வர்றப்போ இந்த கோயில் திறக்கலைங்க. இது வந்து தலப்பாரமலை கோயில். ஆக்சுவலாக இது ஒரு ஐயப்பன் கோயில் தான். இந்த இடத்து பேர் வந்து அரசமுடி கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓப்பன் பண்ணல. இங்கே வந்து ஐயப்பன் இருப்பார். எல்லா நாளெலாம் திறந்துருக்க மாட்டாங்க. டிசம்பர் 1 திறக்கலை. இப்போ தான் திறந்துருக்காங்க பாருங்கள். மன்னிக்கவும். அதில் முருகன், ஐயப்பன், அது கணபதி, எங்கள் பின்னாடிலாம் சின்ன சின்ன சிலையாக வச்சுருப்பாங்க. தலப்பாரமலை கோயில் சாமி. நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த டேம் வந்து எப்படி நிறைஞ்சி ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு. அதாவது டிசம்பர் 1 நாங்கள் வந்தது. இப்போது தண்ணி கம்மியாக இருக்குது. பக்தர்கள் குளிச்சுட்ருக்காங்க. அனுமதி இருக்கா அனுமதி இல்லையான்னு எனக்கு தெரியலை. அது பக்கத்துலேயே வந்து சில சாமிகள் வந்து சமையல் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து நாங்கள் இப்போ கேரளாவில் இருக்கோம். ஆனால் இவங்க எங்கள் ஊர் பக்கத்து ஊர் சாமிகள் தான். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலூரில் உள்ள சாமிமார்கள் இவங்க. இந்த ஓடையில் விடுற சத்தம்லாம் கேட்குது பாருங்கள். தண்ணி அருமையாக இருக்குது. வெயில் தெரியல சாமி. விரியெல்லாம் அங்கங்கே இருக்குது. இந்த விரிக்கெலாம் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ண வராங்க. அதாவது ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் நேரடியாக பார்த்தோம். சொல்லுவாங்க கடையில் உள்ள சாமிமார்கள், அந்த கடைக்கார விரி வச்சுருக்கவங்களாம் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. 3 மணிக்கு அப்புறம் நீங்கள் கோழிக்காவை செக் போஸ்ட் தாண்டாதீங்க. வனவிலங்கு நடமாட்டம் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து 5 மணி நேரம் அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கூட்டமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நேற்று கூட ஒரு யானையெல்லாம் வந்ததான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த கடையில் சொல்லிட்டு இருந்தாங்க. இது காடு தான், யானைகள் இருக்க இடம் தான். இருந்தாலும் நம்ம வரும்போது கூட்டமாக வரணும். அவங்க நம்ம நல்லதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. வியூஸ்க்காகவோ இல்லை இது தப்பான இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்கல. நான் இருமுடி வச்சுருக்கனால என்னுடைய மூஞ்சி என்னால் காமிக்க முடியல சாமி. நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ இவ்வளோ வெறி இல்லை சாமி. நல்லா வெறி இருக்குது. விரியும் போட்டு நடந்து போகல மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கும் அதுவும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக மகர ஜோதி டைம்லலாம் இன்னும் நல்லாவே இருக்கும் சாமி.
சாமி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலை கட்டி வந்துட்டோம் சாமி. அதான் ஒரு 6 மாதிரி வரும் சின்னதாக ஒரு ஓடை, அதில் ஏறி அந்த போனீங்கன்னா அதான் வந்து காலை கட்டி ஆசிரமம். இது என்ன காரணத்தினால அது காலை கட்டின்ற பேர் வந்தது நான் சொல்லியிருக்கேன் சாமி. இப்போ நம்ம எரிமேலியில் பேட்டை சொல்லிவிட்டு அங்கேருந்து இங்கே இப்போ காலைக்கட்டி வரைக்கும் நம்ம கூட ஐயப்பனோட ஒரு பூதகணம் வந்து துணையாக வரும். அது வாபூரன் அப்படின்ற ஒரு பூதகணம் வரும். இங்கே இருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடும்பாறை கோட்டை வரைக்கும் நம்ம கூட துணையாக வரக்கூடிய பூதகணம், அதாவது காலைக்கட்டியிலேருந்து நந்தி அல்லது காளை அப்படின்ற ஒரு பூதகணம்னு சொல்லுவாங்க. ஏன் இங்கே வந்து காளைகட்டின்னு பேர் வந்துச்சுன்னா திருப்பி சொல்லிடுறேன் சாமி. நம்ம மகிழ்ச்சியை ஐயப்பன் வந்து வதம் பண்ணும்போது தன் தந்தையாகிய சிவபெருமான் வந்து இந்த இடத்துல காளையை கட்டி மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதை பார்த்த இடம்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு காளைகட்டி ஆசிரமம்னு பேர் வருது. டிசம்பர் 1 இங்கே அன்னதானம் கொடுக்கல. இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குதா மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மணி வந்து 1:15 ஆகுது சாமி. கோயில் திறந்துருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அன்னதானம் கொடுக்குறதா மைக்கில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்ருக்கீங்க சிவா பார்வதி டெம்பிள் காளைகட்டி. இதில் தான் மேலே போகணும். டிசம்பர் 1 வந்தப்போ கும்பிட்டோம் சாமி. அங்கேயே வந்து மூலிகை குடிநீர் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபெசிலிட்டி கீழே வரைக்கும் ஒன்று போயிட்டு ஹோட்டல் விரி எல்லாம் இருக்குது சாமி. அதில் ஃப்ரீயாக படுத்துக்கலாம் நீங்கள். கோயிலோடது டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. மெடிக்கல் கேம்ப் இருக்குது. அன்னதானம் எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. இது அங்கே உள்ள மெடிக்கல் கேம்ப், காளைக்கட்டி உள்ள மெடிக்கல் கேம்ப் சாமி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த 2 சாமி வராங்க பார்த்தீங்களா, அவங்க எங்கள் கூட சாமி தான் எங்களுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டாங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இது அன்னதானம் டொனேஷன் கொடுக்கக்கூடிய இடம், அதுதான் அன்னதானம் சாப்பிடக்கூடிய இடம். காளைக்கட்டியில் அன்னதானம் சாப்பிட்டாச்சு சாமி. அப்படியே வந்து அழுதா நதிக்கு போகிறோம். இன்றைக்கி தேதிக்கு வந்து 4 மணி வரைக்கும் அழுதா நதி மேலே அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இனிமேல் போய் பார்த்தா தான் தெரியும் சாமி. மணி 2 மணி ஆச்சு. இப்போ நாங்கள் குளிச்சுட்டு போய் கல் எடுத்துகிட்டு அலோவ் பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படின்னு. இப்போ ஒரு மெயின் ரோடு வந்துடும் உங்களுக்கு. மெயின் ரோட்லேருந்து அழுதா நதிக்கு வந்து லெஃப்ட்டில் போகணும் சாமி. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த பழைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சதுனால ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கல்லாக கிடக்குங்க அந்த ரோடு போகிற வரைக்கும். அந்த மெயின் ரோடு வந்துச்சு பாருங்கள் சாமிமார்களே. நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு போகணும், ரைட் போகாதீங்க, லெஃப்ட் சைடு போகணும் இறங்கத்தில். நான் போன வீடியோவில் சாமி சரியாக தெரியல, எது லெஃப்ட் சைடு தெரியல அப்படின்னீங்க. ஐயப்ப பக்தர்கள்லாம் போயிட்டுருக்கா பாருங்கள். வந்துட்டங்க அழுதக்கடவு, அழுதை சொல்ல. கீழே இறங்கினா அங்கே தான் ஆறு இருக்கும், அதுக்கு மேலே ஏறணும். இப்போ கேட்போம் எப்போ வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க சாமிமார்கள் அப்படின்னு. ஒரு இறக்கம் மட்டும் இறக்கணுங்க. ஆற்றுல தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு டிசம்பர் 1 கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இன்றைக்கி மழை இல்லை, இன்றைக்கி மழை இல்லை, நேற்று மழை இல்லை. இதுங்க அழுதை ஆறு மேலே தான் ஏறணும். அழுதமலை, அதாவது நம்ம மகிஷமுனியை வந்து ஐயப்பன் வதம் பண்ணிவிட்டு அந்த கல்லிடம் குன்றில் போட்டுறாரு. இங்கேருந்து ஐயப்ப பக்தர்கள்லாம் 2 கல் எடுத்துகிட்டு போய் அதில் வைப்பாங்க. இதோட டைமிங் என்னன்றதை நாங்கள் போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த அங்கே குளிச்சுட்டு இருக்காங்களோ அதெல்லாம் எங்கள் சாமிமார்கள் தான். சாமிமார்கள்லாம் அழுதையில் குளிச்சுட்டு கல் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் அந்த போலீஸ்காரரும் வர்ற பக்தர்கள்ட்ட பிளாஸ்டிக் எதுவும் இருக்கா இல்லை வேறு எது இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. மேலே தான் பார்த்திங்கன்னா அழுதமலை ஏறுறது. டைம் எது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா 3:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கல்லிடும் குன்று வந்து 5 மணி க்ளோசிங் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா அழுத சோலார் ஃபென்ஸு. இன்றைக்கி 3:30-4 மணிக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பக்தர்கள் போயிட்டுருக்காங்க. அழுதமலை ஏற்ற வந்து இங்கே தாங்க தொடங்குது. மேலே நீ 5 மணி மேலே கல்லிடும் குன்று லாக் பண்ணுறது. அதுக்குள்ளே போயிடும். மணி 2:30 தான் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பக்தர் வராங்க சாமி. இப்போ கம்மியாக தான் இருக்குது. 2:30 கரெக்டாக 2:40 ஆக போகுது. 4 பக்தர் ஏறிட்டுருக்காங்க. அங்கே ஒரு ஷாப் கடை வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டெம்பரரி ஷாப் வச்சுருக்காங்க. இங்கே ஃப்ரீயாக குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா அழுதமலையில் ஃபுல்லாக சின்ன சின்ன சாமியெல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. முன்னாடி ஆளில் சின்ன பசங்களாக போகிறாங்க. இப்போ ஒரு 2-3 சாமி கீழே இறங்கிட்டாங்க. என்ன சாமி கீழே இறங்கி கேட்டேன். அழுதமலை ஏற முடியல சாமி, நான் நினச்சதோட பெருசாக இருக்குது, நான் கீழே போய் ஆட்டோ பிடிச்சி போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ நெட்டுக்குத்தான் தான் இருக்கும் அழுதமலை சாமி. சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் லிபரலாக இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி நாங்களும் போயிட்டுருக்கோம் சாமி. பார்த்திங்கன்னா கீழே ரோட்டில் பஸ் ஹார்ன் அடிக்குது, மேலே வரைக்கும் கேட்குது பாருங்கள். இன்னும் 1/2 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்ம கல்லிடும் குன்று போயிடலாம். பக்தர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க.
நீங்கள் அழுதமலை ஏறிட்டு இருக்கும்போது சைடில் இப்படி பள்ளத்தாக்கு மாதிரி பார்ப்பீங்க. அது பார்த்திங்கனாலே நீங்கள் அழுதமலை உச்சிக்கு வர போகிறோன்ற அர்த்தம். இதுக்கும் அழுதமலை உச்சிக்கும் இடையில 2 கடை இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 2 கடைக்கும் சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டதில்லை போன வருஷத்து வரைக்கும். இப்போ அந்த 2 கடைக்கும் சோலார் ஃபென்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 5 to 10 minutes நீங்கள் அழுதமலை உச்சிக்கு போயிடலாம். ஒரு 2:30 போல் அழுதமலை ஏற ஆரம்பித்தோம் சாமி. டே உட்காரல எங்கேயுமே. நாங்கள் நின்று மெதுவாக 4 மணிக்கு கல்லிடுங்குன்று தாவலம் வந்துட்டோம் சாமி. இன்னொரு இஞ்சிப்பாறை கோட்டை, அப்புறம் முக்குளி. நைட்டு நாங்கள் முக்குளி தான் தங்கணும் சாமி. போன வீடியோ அது போன சபரிமலை யாத்திரையில் டிசம்பர் 1ஆம் தேதி அப்போது நான் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன். இப்போ டைமிங் செட் பண்ணு. அப்போ மழை பெஞ்சனால எங்களால் முக்குளிக்கு அப்புறம் போக முடியல சாமி. எங்களை குளிமா வழியாக கேரளா வனத்துறை காவல்துறையெல்லாம் பஸ்ஸு பிடிச்சி பம்பையில் கொண்டு விட்டுட்டாங்க. நான் அதை அப்போ யாருக்குமே சொல்லலை. நான் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அப்போ என்னெல்லாம் நடந்துன்றதை நான் மகர விளக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறேன் சாமி. ஏன்னா அப்புறம் நான் வியூஸ்க்கு போடுறேன், பிரபலமாக போடுறேன் நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு இப்போ டைமிங்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அது மட்டும் நான் கொடுத்தா போதும் சாமி. போய் கல் போட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் சாமி. சோலார் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா விரி கடைகள்லாம் இருக்குது சாமி. அந்த போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என் கூட வந்த சாமிமார்கள். நாங்கள் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒன்றொன்னே கிளம்பிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் வாரோம். கல் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் சாமி. நாங்கள் இங்கே தான் கல் போடணும் சாமி. நம்மளும் 2 சின்ன கல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போடுவோம். சுவாமி சரணமையப்பா. சாமி நம்ம இப்போ உடும்பாறை வில்லனை பார்க்க போயிட்டுருக்கோம் சாமி. நீங்கள் டிசம்பர் 1ஆம் தேதி வந்த இதுக்கும் இப்போயும் பாருங்கள் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு. கல்லிடுங்குன்று. இனி வரக்கூடிய பக்தர்கள்லாம் இங்கே தங்கிடுவாங்க. செக் போஸ்ட் லாக் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது லாக் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளேயே நாங்கள் கிராஸ் ஆகணும் சாமி. இங்கே இருக்க லெட்டின் வசதியை பார்த்துக்கோங்க. சோலார் ஃபென்ஸ் அந்த இருக்குது, அங்கே தான் இருக்குது. முன்னாடி ஐயப்ப பக்தர்லாம் போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நமக்கு ரூட் மேப் போட்டிருக்காங்க. அழுதக்கடவுள் 1.5 கிலோமீட்டர் கல்லிடுங்குன்றில் இருக்கும். அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா முக்குளி. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் போனால் வள்ளித்தோடு தாவலம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஏதோ வெள்ளர் சேட்டா ஏதோ வச்சுருக்காங்க. அங்கேருந்து 2.3 கிலோமீட்டர் போனால் புதுச்சேரி தாவலம். அங்கேருந்து 4 கிலோமீட்டர் மலை ஏறினீங்க அப்படின்னா கரிமலா. அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் நீங்கள் கீழே இறங்கினீங்க அப்படின்னா வலியான வட்டம். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் அப்படியே போனீங்கன்னா சிறியான வட்டம். அப்படியே 500 மீட்டர் போனால் பம்பா. இவங்க உள்ளே வச்சுருக்குறாங்க. சோலாரோட சார்ஜிங் பேனல் போட்டிருக்காங்க. யானைகள் வரக்கூடாது, இல்லை வனவிலங்குகள் வரக்கூடாதுன்னு நைட்டானால் அங்கே ஃபயர் பண்ணுவாங்க போல். டெய்லி நைட்டு ஃபயர் பண்ணுவாங்க போல். நேற்று ஃபயர் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு லைட் வச்சுருக்குறாங்க. ஒரு 5 மணிக்கு லாக் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு கேட் இருக்குது, அங்கிட்ட சோலார் ஃபென்ஸ் இருக்குது. நாங்கள் 4:30க்கெலாம் கிராஸ் ஆகிட்டோம். கிராஸ்டு 4:30 த டைம் இஸ். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற எதுவுமே இருக்காது சாமி. தரையாக தான் இருக்கும். 2 பக்கம் மரங்களாக இருக்கும். அதில் தான் நீங்கள் உடும்பாறை வில்லன் கோயிலுக்கு நம்ம போகணும். அடுத்த நம்மளுடைய இடம். நீங்கள் அந்த உடும்பாறை வில்லன் கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா யானைகள் கடக்கும் இடம்னு சொல்லி ஒரு பேனரே வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வரும்போது ஐயப்ப பக்தர்கள் கொஞ்சம் கவனமாக வாங்க. ஆனால் அரசாங்கம் நம்மளுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் பார்த்து வரணும் சாமி. இதே தாங்க நம்ம உடும்பாறை வில்லனுடைய கோயில். நம்மளுடைய பூதகணம் இப்போ நம்ம காளை நந்தின்ற பூதகணம் நமக்கு இங்கே வரைக்கும் துணையாக வருது. காளைக்கட்டிலேருந்து இங்கேருந்து ஐயன் பூதநாதனாக கரிமலை உச்சி வரைக்கும் நமக்கு துணையாக வர்றாரு. இங்கே இருக்கக்கூடிய கோயில் ஐயப்பண்ண பூதநாதனாக இருக்கார். நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசம்பர் மாதம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே மேகப்போட்டெல்லாம் மறைஞ்சிருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. இப்போ இதான் அதோட இப்போ தான் கோயில் நட திறக்கிறாங்க. கணபதி திறக்கிறாங்க, ஐயனுக்கு திறப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் பக்தர்கள் வராங்களா அப்படின்றத பார்க்க திருப்பி இறங்குறாங்க. ஏன்னா திருப்பி அவங்க டோரை க்ளோஸ் பண்ணணும். நம்ம போய் இப்போ உடும்பாறை வில்லனை தரிசிக்கலாம்.
டெய்லி கீழாக்க இறங்கணும் சாமிமார்களே. ஒரு 1.5லேருந்து 2 கிலோமீட்டரு, அரை மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் நெட்டு குத்தான இறக்கம் தான். பார்த்திங்கன்னா அது நம்ம கணபதின்னு சொல்லியிருந்தேன், அது உடும்பாறை வில்லன். இங்கேயும் சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இங்கேயும் வெரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகவானோட நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த முக்குழி இறக்கத்தில். பாதை பார்த்திங்க அப்படின்னா 2 குத்தா கொஞ்சம் இறங்கும். பின்னாடி உள்ள சாமியெல்லாம் பாதம்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஏன் இப்படி பெரிய பாதையில் ஓடுறாங்கன்னு தெரியல சாமி. எல்லோரும் போகணும், இவங்களும் அவங்க போகிற இடத்துக்கு தான் நம்மளும் போதும். பாருங்கள் அப்படியே கொஞ்சம் சிக்ஸாக்காக தான் இருக்கும் சாமி. கொஞ்சம் இதில் பாதை வழுக்கும், மழை பெஞ்சதுன்னா. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள், டிசம்பர் 1 இந்த பாதை எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உங்களுக்கு இறக்கம் தான் சாமிமார்களே. அந்த உடும்பாறை வில்லன் கோயிலேருந்து முக்குழி வரைக்கும் முழுக்க இறக்கம் தான். நான் அங்கங்கே அப்படியே நம்ம பகவான் வந்து போயிருப்பா. அப்படி சைட்லலாம் கொப்பு உடச்சி விட்ருப்பாரு. அந்த மொச்சை வாடை சொல்லுவாங்க, ரொம்ப அடிக்கும் இந்த இடத்துலலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த உடும்பாறை வில்லனெல்லாம் தாவளத்தில் வந்து தங்கியிருப்பாங்க. இப்போ தங்குறாங்களான்னு தெரியல. இப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த பூதகணங்கத்தை சலங்கை ஐயனாருன்னு சொல்லுவாங்க. நம்ம பூதநாதன் இருக்கார் பார்த்தீங்களா, ஐயப்பன், அதை வந்து சலங்கை ஐயனாருன்னு சொல்லுவாங்க. அந்த சலங்கை ஒளிலாம் அங்கே கேட்டிருக்குன்னு நிறைய குருசாமிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாராவது அந்த குழுப்பினர் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சாமி, நான் அந்த மாதிரி பூதநாதன் அதை உடும்பாறை வில்லன் சன்னதியில் விதியில் தங்கியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி சலங்கை சத்தை கேட்டிருந்தா கண்டிப்பாக நீங்களும் கமெண்டில் சொல்லலாம் சாமிமார்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 குட்டி சாமிகள் போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, சாமி நீங்கள் யூடியூப் சாமியான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. எந்த ஊருன்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் ராஜபாளையம் என்ன. அவங்களும் ராஜபாளையம் பக்கத்தில் மேலே வரகுணம் ராமபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், எங்கள் ஊர் பக்கத்தில் அவங்க ஒரு 5 கிலோமீட்ரு. அவங்க கூட வந்த சாமிமார்கள்லாம் பின்னாடி வராங்க. 3 சின்ன சாமியாக தனியாக போயிட்டுருக்குறாங்க. மணிசாமி, அந்த சாமி மணிசாமியா பார்த்தீங்கன்னா அந்த குட்டி சாமியை பார்த்தேன். அவங்களும் எங்கள் ஊர் பக்கத்தில் ராஜபாளையம் பக்கத்தில் மேலே வரணும் அந்த பையன். இந்த பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கானா. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பெரிய பாதையில் ஃபுல்லாக ராஜபாளையம் சுற்றி தான் இருக்காங்க. கிருஷ்ணாபுரம், கோயிலூர், மேலே வரம், புத்தூர் சாமி தான் அதிகமாக இருக்காங்க. முக்குழி போயிட்டுருக்கோம் சாமி. அதுக்கு முன்னாடி ஒரு தாவாளம் இருக்குது. டிசம்பர் 1 அது இன்னும் ரெடி பண்ணாமல் எந்த ஒரு விரியுமே இல்லாமல் இருந்தது. இப்போது ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூடாக பஜ்ஜிலாம் போட்டுட்ருக்காங்க சாமி. இந்த தாவாளத்து பேர் வந்து வள்ளித்தோடு தாவாளம் சாமி. சாமிமார்களே, அந்த வள்ளித்தோடு தாவாளம் தாண்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மரம் இருக்கும் பாருங்கள். அது நம்ம புண்ணிய பூங்காவனத்தில் எவ்வளோ பெரிய மரங்கள் உண்டு. நடக்கிற பாதையில் பெரிய மரம் தான் இது. பெரிய ஒரு லேண்ட்மார்க் சொல்லலாம். இங்கேருந்து 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு நீங்கள் நடந்தீங்கன்னா முக்குழி பேர்லாம். முக்குழி தாவாளம். முக்குழி ஆல்ரெடி அடைச்சிருப்பாங்க. நான் 5:30 ஆகுது, 3 மணிக்கு அடைச்சிருப்பாங்க. அங்கே போய் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு, லாஸ்ட் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பயணத்தை தொடரான்னு இருந்தோம். இந்த ட்ரிப் ரெஸ்ட் எடுத்து தொடர போகிறோம். காலநிலை என்ன எங்களுக்கு முடிவு கொடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் மழை கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்க்கலாம். அங்கே போய் ஒரு பஜனை படிச்சுட்டு முக்குழி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீரோடை மாதிரி ஓடிட்டுருக்கோம் சாமி. கிட்டத்தட்ட இருட்டிட்டு வருது. சாமி பார்த்தீங்கன்னா மணி இப்போ 5:45. நாங்கள் முக்குழிக்குள்ளே என்ட்ராக போகிறோம் சாமி. இதே முக்குழி. அந்த பக்கம் நான் வெளியில் போக முடியாது. இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம். இதே முக்குழி. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க முக்குழினா என்ன அப்படின்னு பழைய வீடியோவில். இதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாளைக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. சாமிமார்களே, இந்த வீதியில் தான் நைட்டு தங்கியிருந்தோம். கோயில் பக்கத்தில் முக்குழி பகவதி அல்ல முக்குழி மாரியம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் மேலே. அது பக்கத்தில் தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வேட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு நைட் 8 மணிலேருந்து நைட் விடிய காத்தால 2 மணி வரைக்கும். பக்கத்துலேயே யானை இறங்கியிருக்கு. சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதனால் இப்போ மணி வந்து 6 மணி ஆகுது. 7 மணிக்கு திறக்கணும் கேட்டை. ஸோ 7 மணிக்கு திறக்கணும். 7:15 7:30 கூட வேணா விலங்குகள் நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அனுமதிப்பாங்க. நாங்கள் 8 மணிக்குலாம் நாங்கள் கட்டு சம்பந்தம் சாமி. இங்கே தான் டோக்கன் எடுக்கணும். எப்படின்ற ப்ராசஸை நான் சொல்கிறேன் சாமி. வாங்க என் கூட தொடர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம பம்பையாக இருப்போம். சாமி சரணம்.
இப்போ முக்குளியில் என்ன அப்டேட் கொடுக்குறேன்னா, ஒரு இரும்பு பாலம் இருக்கும் அந்த வரையில், அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் டவர்லாம் கிடைக்குது. ஜியோ வந்து உள்ளவே கிடைக்கும் சாமி. இங்கே ஏர்டெல் வந்து நல்லா 4G 5G வரைக்கும் கிடைக்குது. ஸோ அந்த லெட்டினுக்கு பக்கத்தில் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வரணும். இங்கே வந்து சோலார் ஃபென்ஸ்லாம் இருக்குது. வந்து நிற்கும் போது நிறையா சாமிமார்கள் இங்கே நிற்பாங்க நைட்டும் காலையிலும் டவருக்காக. உங்களுக்காக இன்கேஸ் எமர்ஜென்சினா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். சாமி முக்குளி செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த அருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் போனால் முக்குளி செக் போஸ்ட் வரும். பக்தர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. எங்கள் டீம் இப்போ தான் கட்டு சம்பந்தம் இனி தான் வர போகிறோம். நாங்கள் வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் அந்த பாஸ் எப்படி வாங்கன்றதை காமிக்க. 7 மணி ஆகுது, திறந்துட்டாங்க சாமி. சாமி நாங்கள் வந்து இப்போ முக்குளி வந்து என்ட்ராக போகிறோம். அப்படி அந்த பக்கம் இங்கே தான் பாஸ் தருவாங்க. என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு பாஸ் வாங்க போகிறோம் சாமி. ஸோ பாஸ் கொடுத்துருக்காங்க சாமி. இந்த இருக்குது எங்கள் பாஸு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி 6.3 கிலோமீட்ரு, கரிமலா 10.3 கிலோமீட்ரு, பம்பா வந்து 14 கிலோமீட்டர் சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாஸு. அதில் என்றைக்கு தேதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம முக்குளியில் கொடுக்கறதுக்கான ப்ரூஃபு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுச்சேரியில் சீல் வாங்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிரியான இடத்துல சீல் வாங்கிட்டு போகணும் சாமி. பார்த்தீங்கன்னா அது தாள் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி ரூட் மேப் கொடுத்துருக்காங்க சாமி. பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் பட்டால் கிழிஞ்சிரும், அந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடி எந்த சாமிமாரும் போகல. எங்கள் சாமிமாரெலாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள். முக்குளி பார்த்தீங்கன்னா பனி இறங்கியிருந்தது. நேற்று நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் வேட்டு போட்டுட்டு இருந்தாங்க சாமி. அங்கேருந்து வேட்டு போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ நீங்கள் போகிற இடத்துல பார்த்தீங்களே தெரியும், பகவான் வந்து நல்லா புகுந்து விளாண்டுருப்பார். அதுக்கான தடயங்கள் இருக்கும், நான் காமிக்கிறேன். ரொம்பலாம் நான் உங்களை காமிச்சு பயமுறுத்த மாட்டேன் சாமி. யானைகள் இருக்க இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இந்த இறக்கத்தில் ரொம்ப இருக்கும் சாமி. நான் கண்ணால் பார்த்தேன், ஆனால் நான் காமிக்கல வீடியோவில். ஏன்னா எனக்கு இது யானை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோவில் காமிச்சு இதை நான் ட்ரெண்டாக்க விரும்பலை. பார்த்திங்கன்னா ஒரு வந்தோன்னா இறக்க மாதிரி வரும். அந்த டிசம்பர் 1ஆம் தேதி இது ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டு இருந்தது. அதனால தான் யாரையும் விடலை. ஃபஸ்ட்டு இங்கே வந்து இடுப்பளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்தனால தான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவ்வளோ மழை. பார்த்திங்கன்னா அப்படியே மேகங்களாக பனியான்னு தெரியல, அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே இறங்கி இருக்கும்போது அருமையாக இருக்குது. இந்த நீர்நிலைகள் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பத்திரமா வரணும் சாமிகளே. கொஞ்சம் வழுக்கும், ஏன்னா எல்லோரும் மிதிச்சு அப்படி ஈரமாக இருந்திருக்கும். குழந்தைகள்லாம் கூட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க. என் முன்னாடி ஒரு சாமி போயிட்டு இருக்காங்க, பின்னாடி அப்படியே வந்துடுவாங்க எல்லோரும். பாருங்கள் சாமிமார்களே, இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரு இயந்திரத்தனமான சிட்டி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்கே வந்து அப்படியே சுத்தமான ஆக்சிஜன்லாம் அப்படியே சுவாசிக்கும் போது அவ்வளோ உடம்புக்கெலாம் புத்துணர்ச்சியாக இருக்குது சாமிமார்களே. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா முக்குளியிலேருந்து நடந்துகிட்டு இருக்கோம். இது வந்து முக்குளியிலேருந்து அடுத்து பெரிய இடம்னு பார்த்திங்கன்னா புதுச்சேரி தாவாளம் தான். ஸோ இதில் ஏற்றம்லாம் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் இறக்கம் இப்படி தான் இருக்கும். நடக்கலாம் தர மாதிரி தான் இருக்கும் சாமி. அதுக்கு இடையில் உள்ள முக்குளிக்கும் புதுச்சேரி தாவளத்துக்கு இடையில் உள்ள ஒரு சின்ன தாவளம் பேர் வல்லாரஞ்சேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பாதையிலும் சரி, சபரிமலை யாத்திரையிலும் சரி, நிறைய சாமிமார்கள் சட்டை போட மாட்டாங்க, சட்டை மேலாடைலாம் அணிய மாட்டாங்க. என்ன காரணம்னு நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 75 விழுக்காடு உள்ள சாமிமார்கள் வந்து சட்டை அணிய மாட்டாங்க. என்னென்னா இங்கே எந்த வனத்தில் இருக்க எல்லா காடு எல்லா மரத்துக்கும் வயசுலாம் பார்த்திங்க அப்படின்னா 6000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வனங்கள். அதோட ஆக்சிஜன் வந்து நம்ம மேலே படும்போது அவ்வளோவே உடம்புக்கு புத்துணர்ச்சி, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் சாமி. இப்போ மணி 8 மணி, அதான் அவ்வளோ பிரிஸ்காக இருக்குது எங்களுக்கு. பார்த்திங்கன்னா அங்கங்கே பகவான் வந்துட்டு போன வழித்தடங்கள் இருக்குது. இது ஒரு நீரோட தான் சாமி. மழை பெஞ்சா இதில் தண்ணி ஓடும். டிசம்பர் 1ஆம் தேதியில் இதெல்லாம் இதுலேயும் ஃபில் ஆகிடுச்சு சாமி தண்ணிலாம். நாங்கள் அதில் வரல, ஆனால் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஃபோட்டோலாம் காமிச்சாங்க சாமி. இந்த போது பார்த்திங்களா, இந்த சாமி பேர் சுப்பிரமணிய சாமி. அதாவது எங்கள் டீமில் ஒரு பழக்கம் உண்டு சாமி. அதாவது மாலை போட்டு வர்றவங்களுக்கு உதவியாக வந்து சில சாமிகள் வருவாங்க. அவங்களுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்தால் வருவாங்க. அதாவது பாபர் சாமின்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு உதவியாக பெரிய பாதையில் எங்களுக்கு நடக்க முடியலாம், எங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, எங்களுடைய பொருள் கொண்டு வரதுக்கு, நெய் வாளி கொண்டு வரதுக்கெலாம். இந்த ஒரு சாமி போகுது பார்த்திங்களா, இந்த சாமி பாபர் சாமி தான். அது வந்து நெய் கொண்டு போகிறாரு சாமி. இந்த போகிறாரில்ல, இவரும் விவேக் சாமி. இவர் எங்கள் சாமி தான். பார்த்திங்களா, இந்த வாளி கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா. எங்களுக்கு பெரிய பாதையில் எங்களுக்கு வர்றதுக்கு தேவையான உணவு, தண்ணி எல்லாமே இவங்க தான் கொண்டு வருவாங்க எங்களுக்கு. எங்கள் டீமில் இவங்களை பாபர் சாமின்னு சொல்லுவாங்க.
இங்கே ஒரு தாவளம் இருக்குது சாமிமார்களே. இங்கேயும் சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்ன தாவளன்றதை பார்ப்போம். அங்கே வச்சுருக்காங்க ரூட் மேப்பு. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து வள்ளித்தோடு தாவளம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம இருக்கோம். வள்ளித்தோடு தாவளம். இங்கேருந்து வல்லாரஞ்சேட்டா தாவளம் வந்து 2 கிலோமீட்ரு. அங்கேருந்து புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்ரு. அங்கேருந்து 4 கிலோமீட்டர் கரிமலை உச்சி. அங்கேருந்து கீழே 2.5 கிலோமீட்டர் இறங்குனீங்கன்னா வலியான வட்டம், அதாவது பெரியான வட்டம் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் சரியான வட்டம். அங்கேருந்து 500 மீட்டரில் நீங்கள் பம்பா போயிடலாம். இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் நீங்கள் போகணும் வல்லாரஞ்சேட்டா. இங்கேக்குள்ள இந்த புதுச்சேரி தாவளத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு சின்ன நீரோட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வள்ளித்தோடு தாவளத்துக்கு அப்புறம், அதாவது வல்லாரஞ்சேட்டா தாவளத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நீரோடை மாதிரி போகுங்க. கவனமாக ஏறி போங்க சாமிமார்களே. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த தாவளம் வந்து வள்ளித்தோடு தாவளம் சாமி. இது பார்த்திங்கன்னா வள்ளித்தோடு தாவளத்தோட கேம்ப் ஆஃபீஸ். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் வந்து இங்கே இருப்பாங்க. இதை 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு சோலார் ஃபென்ஸ் உண்டு. 5 மணிக்கு மேலே நீங்கள் இங்கே வந்து கிராஸ் ஆக முடியாது. இது ரூம் இருக்கும் சாமி. சுற்றி அகழி வெட்டி வச்சுருப்பாங்க. அதாவது வனவிலங்குகள் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து அகழி வெட்டி வச்சுருப்பாங்க. இருக்கு பாருங்கள், வள்ளித்தோடு கேம்ப் ஆஃபீஸ். 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க சாமி ஈவினிங். இதை இங்கேயும் சோலார் ஃபென்ஸ் இருக்குது. இப்போது ஒரு தாவளம் வந்திருக்கு சாமிமார்களே. என்னென்னா வல்லாரஞ்சேட்டா தாவளம். இங்கேயும் சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க தங்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா வல்லாரஞ்சேட்டா தாவளத்துலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கோம் சாமி. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வச்சுக்கலாம் புதுச்சேரி தாவளம். அங்கே தான் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு காலை உணவு அங்கே தான் சாப்பிட்ணும் சாமி. ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்கும். எல்லா வருஷமும் நாங்கள் அங்கே தான் கட்டு தாங்கிட்டு குளிப்போம். எல்லாமே மேலே கரிமலை ஏறுவோம் சாமி. சாமிமார்கள்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இருமுடி காலையில் இருக்கிறனால நிறையா வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடியல சாமி. இயற்கை அழகாக இருக்குது சாமி, பார்க்கலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா வல்லாரஞ்சேட்டா தாவளம் தான் போட்டிருக்காங்க. இங்கே வரைக்கும் வல்லாரஞ்சேட்டா தாவளம் இருக்குது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் புதுச்சேரி தாவளம். இந்த தாவளத்துலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது சாமி. பார்த்தீங்களா நம்ம கூட வந்த குட்டி சாமி. எனக்கு தெரிஞ்சு என் கூட ஒரு 2வது வருஷம் பெரிய பதம் வராரு. சாமிமார்கள்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம குட்டி சாமி முன்னாடி போகிறாங்க பாருங்கள். வல்லாரஞ்சேட்டை தாண்டி வச்சு புதுச்சேரி தாவளம் போனோம். புதுச்சேரிக்கு அப்புறம் கரிவளந்தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலை உச்சி, கரிமலை இறக்கம், வலியான வட்டம், பெரியான வட்டம், சிறியான வட்டம், பம்பா. இப்போ நம்ம சீல் வாங்கணும். புதுச்சேரி தாவளத்தில் வாங்கணும். பாருங்கள் எவ்வளோ இயற்கை அமைதியாக இருக்குது பாருங்கள். சூரிய ஒளி அப்படியே மெதுவாக உள்ளே வருதுங்க. இந்த பாதை எல்லாத்துக்கும் தெரியும் சாமிமார்களே. ஒரு மரம் விழுந்திருக்கும், அதை அறுத்து வச்சுருப்பாங்க. எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு தாவளம் இருக்கும். அது என்ன தாவளம்னு பார்ப்போம். பேர் மறந்து போச்சு சாமிமார்களே. பார்த்தீங்களா நம்ம பகவான் வந்திருக்காரு. முந்திலாம் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கயிறு மாதிரி கட்டி அதில் இரும்பு, அந்த நம்ம 7up பெப்சி பாட்டில் இருக்கும் தெரியுமா, அந்த இதை யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் மாதிரி அதை போட்டிருப்பாங்க. ஏதாவது வனவிலங்குகள் வந்துச்சு அப்படின்னா டப்ப டப்பான்னு சத்தம் கேட்கும். இப்போ தான் டெவலப் ஆகிட்டு போன வருஷம் இதில் வந்து இந்த விரிக்கு வந்து சோலார் ஃபென்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ தான் சோலார் ஃபென்ஸ் இந்த விரிக்கெலாம் இருக்குது. முன்னாடி வந்து இதில் கயிறாக கட்டி வச்சுருவாங்க. அதில் பாட்டில் போட்டுருவாங்க. ஏதாவது யானையோ ஏதோ வந்துச்சுன்னா டப்ப டப்பான்னு சத்தம் கேட்கும். அப்போ தீப்பந்தத்தை விட்டு விரட்டுவாங்க இந்த விரியிலலாம். நம்ம கூட அந்த குட்டி சாமிக்கு பசிச்சுட்டு போல் அப்படியே தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் சாமி. சரியா சாமி? இப்போ பார்த்தீங்கன்னா சாமிமார்களே உங்களுக்கு இடது பக்கம் வந்து அப்படியே ஒரு
பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஒத்தேடி பாதை மாதிரி இருக்கும், மழை பெஞ்சால் வழுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பக்தர்கள்லாம் பார்த்துவாங்க சாமிமார்களே. கீழே எங்கேயோ தண்ணி ஓடுது சாமி, அந்த சத்தம் இங்கே கேட்குது. சாமிமார்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து புதுச்சேரி தாவாளம். இது முன்னாடி பார்த்தாலும் புதுச்சேரி அந்த எல்லைக்கு உட்பட்ட கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து புதுச்சேரி தாவாளம். இது பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி கிராஸ் ஆகிடணும். காலையில் கரிமலை வந்து 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே. இது லெட்டின் பாத்ரூம் இங்கே இருக்கும். ஒரு இறக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆறு ஓடும், அதில் குளிச்சுட்டு சாப்பிடணும் சாமி. நம்ம மறக்காமல் வந்து நீங்கள் அந்த வாங்கியிருப்பீங்க தெரியுமா பாஸ், அதுக்கு வந்து இங்கே வச்சு சீல் போடணும் சாமி. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பம்பா வந்து 8 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க சாமி. பாருங்கள், புதுச்சேரி தாவாளம் பம்பா 8 கிலோமீட்ரு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து சீல் வைக்கணும், நம்ம வந்து இந்த சின்ன நீரோடையில் குளிக்கணும், சாப்பிடணும். அடுத்து கரிவளந்தோடு கரிமலை உச்சி. பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தாவாளத்தில் இருக்கக்கூடிய நம்ம அந்த ஃபாரஸ்ட் கேம்ப் ஆஃபீஸு, அதில் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா ஒரு லைன் போகும். அந்த லைனில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீல் வைக்கலாம். அதாவது அந்த இதுக்குள்ளே செகண்டில் இல்லாமல் சீல் வைக்கணும் இந்த இடத்துல. வேற பகுதியில் போறதா சாமி பார்க்க அங்க மேல சாமி கேவ் இல்லாம அதான் சாமி வேணும். கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு விட்டாங்க. இந்த இதுல கூண்டுக்குள்ள போட்டு அது குதிட்டு ஏறி இங்க இந்த நாம இருக்கு. அது குதிட்டு ஏறி இல்ல சாமி. ஸ்ட்ரைட்டா போலாம். அதையா திறக்க வர வைக்கும் சாமி. சாமி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீல் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, புதுச்சேரி தாவாளம். அடுத்து ஒன்று தான் ஃப்ரீயாக இருக்குது, சரியான ஓட்டத்தில் போய் நம்ம சீல் வச்சுக்கலாம். சாமி நான் சொன்ன அந்த புதுச்சேரி தாவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரோடை தான். இங்கே தான் குளிப்பாங்க. இந்த பக்கம் விரி இருக்கும், இந்த பக்கம் விரி இருக்கும், ஹோட்டல்லாம் இருக்கும் சாமி. மேலே போகணும் சாமி நம்ம இதில். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோலார் ஃபென்ஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. எங்கள் சர்க்குருநாதர் போகிறாங்க எல்லாத்தையும் கட்டு தாங்கி விட்டுட்டு. இந்த தானே கருப்பசாமி அண்ணன். நான் பெரிய பாதை வர்றதுக்கு என் கூட கிட்டத்தட்ட இது எனக்கு 4வது வருஷம் பெரிய பாதை. என்னை கை தாங்களாக கூப்பிட்டு வர அண்ணன் இந்த அண்ணன் தான் கருப்பசாமி அண்ணன். முதல் வருஷம் என்னை கூப்பிட்டு போய் இந்த வழி இப்படி தான் போகணும் என்னை காமிச்சு கொடுத்தவர் இந்த கருப்பசாமி அண்ணன். இங்கேயும் சோலார் ஃபென்ஸ் போட்டு அடைச்சிடுவாங்க சாமிமார்களே. 5 மணிக்கு மேலே நீங்கள் இது மேலே ஏற முடியாது. இங்கேயும் லெட்டின் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. இதுக்கு மேலே இதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய இடம் கரிவளந்தோடுக்கு அப்புறம் கரிமலை ஏற்றம் வந்து ஆரம்பமாகும் சாமிமார்களே. பார்த்தீங்கன்னா கரினா நல்ல சுத்த தமிழில் யானைன்னு அர்த்தம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு ஓடை மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணி தேங்கி கிடக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே மரத்தை வெட்டி வச்சுருக்காங்க கிராஸ் ஆகி போகிறதுக்கு. ஏன் பகவான் வந்திருக்காரு. பிளாஸ்டிக்லாம் அப்படி கொண்டு வந்து போடாதீங்க சாமிமார்களே, வழுக்குதுல கொஞ்சம் பார்த்துவாங்க. இப்போது புதுச்சேரி தாவாளத்துலேருந்து கரிவளந்தோடு போயிட்டுருக்கோம் சாமிமார்களே. முன்னாடி கொஞ்சம் சாமிமார்கள் போயிட்டுருக்காங்க, பின்னாடி கொஞ்சம் சாமிமார்கள் போயிட்டுருக்காங்க. நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு சபரிமலை சன்னிதானம் அடைச்சிருவாங்க. நாளைக்கு மண்டல பூஜை. நான் பேசிகிட்ருக்கேன் மறுநாள். அதனால் பெரிய பாதையில் பக்தர்களோட எண்ணிக்கை இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மகரஜோதி இதில் பார்த்திங்கன்னா இதில் நிற்கிறது கூட இடம் இருக்காது சுவாமிமார்களே. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கரிவளந்தோடுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீரோடை மாதிரி இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சாமிமார்களே. பார்த்திங்கன்னா சாமிமார்களே, இதுதான் கரிவளந்தோடு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரிமலா டாப் வந்து 4 கிலோமீட்ரு, பம்பா 8 கிலோமீட்ரு போட்டிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க சாமி. கரிமலை ஏற்றம் வந்து ஏற ஆரம்பித்தாச்சு சாமி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஏறிடலாம் சாமி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஏறிட்டீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் வரும் சாமி. போகிற வழியில் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குதுன்னு செய்யும் சாமி. பார்த்திங்கன்னா கரிமலை ஏற்றத்துலேயும் சரி, கரிமலை இறக்கத்துலேயும் சரி, கரிமலை டாப்லேயும் சரி
தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது சாமி. என்ன காரணம்னா பழைய காலத்து குருசாமிகளுக்கு தெரியும் சாமி. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஐதீகம் இருக்குது. அது கரிமலை உச்சியில் அந்த டீம் வரக்கூடிய சாமிமார்கள் எல்லாருமே தான் குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்புவாங்க. கரிமலை உச்சியில் என்ன சொல்கிறோமோ அது பழிக்கும் சாமி. அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. கரிமலை உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிணறு இருக்குது. அது எதுக்குன்னா ஐயப்பன் தன்னுடைய பூதகணங்களுக்கு குடிநீருக்காக ஏற்படுத்திய கிணறு சாமி. அது இல்லாமல் ஐயப்பன் வந்து அந்த 4 கிணறு பக்கத்தில் தான் இருந்து தன்னுடைய பூதகணங்கிட்ட சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி தான் என்னுடைய கோயில் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன காரணம் அப்படின்னா சபரிமலையை குறித்து தான் சொல்கிறாரு. அதனால் கரிமலை ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் என்ன வேணுமோ அதை மனதார பிரார்த்திச்சுக்கோங்க. சும்மா பேசிகிட்டே வராதிங்க சாமி. சுவாமி சரணம். கரிமலை ஏற்றத்தில் ஐயப்ப பக்தர்கள் ஏறிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் சாமிமார்களே, மேலே வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர் இருக்குது அப்படின்னு 18ன்னு போட்டிருக்காங்க. இங்கேருந்து ஒரு கரிமலை உச்சி வந்து ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். எங்கள் சர்க்குருநாதர் எங்கள் டீம்லாம் மணி அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு மெடிக்கல் கேம்ப் தாண்டி போயிட்டுருக்கோம் சாமி. அடுத்து என்ன வரும்னா கரிமலையில் துர்கா கோயில் ஒன்று இருக்குது. அதாவது அதுக்கப்புறம் வந்து கரிமலை கருப்பன் பகவதி வனதுர்க்கையம்மன், கரிமலை வனதுர்க்கையை போய் பார்க்க போகிறோம் சாமி. கரிமலை ஏற்றத்தில் ஐயப்ப பக்தர்கள் ஏறிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரிமலை எல்லைக்குட்பட்ட தாவாளத்துக்கு வந்திருக்கோம். இன்னொரு உச்சி ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணுன்னு இருக்காங்க. பம்பா இங்கே வந்து 6 கிலோமீட்டர் போகணும் சாமி. இங்கேயே ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து கரிமலை. இன்னும் வந்து நம்ம வந்து கரிமலை உச்சி போகலை. இன்னொரு 1 கிலோமீட்டர் போனால் வந்து கரிமலை உச்சி வந்துடும். இந்த இடத்து பேருனா கரிமலை வந்து வனதுர்க்கை அம்மன் கோயில் இருக்க கோயில். கோட்டை மாயகி அம்மன் சொல்லுவாங்க இதை. இன்னுக்குள்ள ஒரு அதை வனதுர்க்குன்னு சொல்லிக்கலாம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில் வனதுர்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு இறக்கம் ஏறி திருப்பி ஒரு ஏற்றம் ஏறணும் கரிமலை உச்சிக்கு. பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. நம்ம வனதுர்க்கை கோயிலிருந்து வந்தீங்க அப்படின்னா அப்படியே கீழாக்க ஒரு இறக்கம் இறங்கும். அப்புறம் அப்படியே ஒரே ஒரு ஏற்றம் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரிமலை உச்சி வந்துடலாம். ஒரு பைரவர் வராரு பாருங்கள், பரவாயில்ல. பக்தர்கள்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்குறாங்க. மகர ஜோதி நாட்களில் அந்த 14 நாள் ஜனவரி 1லேருந்து 14 வரைக்கும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை விட 13, 14 ரொம்ப அதிகமாக இருக்கும். சாமியார்களே நான் கேட்டேன், ஜனவரி 14, 15 மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்களாம். அதாவது ஜனவரி 15 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களாம் பெரிய பாதை. அதுக்கப்புறம் பெரிய பாதை அலோடு இல்லையா. இங்கேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இங்கேருந்து பம்பா எவ்வளோ நேரம்னு போட்டிருக்காங்க டெம்பரரியாக ஒன்று. பம்பா வந்து 5 கிலோமீட்டர் போகிறாங்க. அதாவது இங்கேருந்து நம்ம கரிமலை உச்சி 1 கிலோமீட்ரு, இறக்கம் ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் பம்பா. உங்களுக்கு இந்த வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து யானைகள் கிராஸ் ஆகிற இடமா, கொஞ்சம் பக்தர்கள் பார்த்துவாங்க. கூட்டமாக அந்த இடத்துல கிராஸ் ஆகுங்க. பகல் நேரத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 3 மணிக்கு அப்புறம் நீங்கள் இறங்குவங்க இல்லை காலையில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய இடம் சாமிமார்கள் வந்து கொஞ்சம் பார்த்துவாங்க அந்த இடத்துல. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, நானாலாம் சொல்லலை சாமி. அங்கே இருக்க தான் நான் சொன்னேன். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது கரிமலை உச்சிக்கு வந்துட்டோம் சாமி. இங்கே வந்து கரிமலை கருப்பனும் பகவதி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிடுவோம். இப்போ வரைக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்களான்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருவோம். இங்கேயும் உங்களுக்கு லாக்லாம் பண்ணிடுவாங்க. இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் ஐயன் வந்து தன்னுடைய பூதகணங்களுக்கு ஒரு 4 கிணறு வெட்டி வச்சதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம உடும்பாறையிலேருந்து இங்கே வரைக்கும் நம்ம கூட துணையாக வர்ற பூதகணம் வந்து ஐயன் தான், பூதநாதனாக வராரு. இங்கேருந்து சபரிபீடம் வரைக்கும் கரிமலை கருப்பன் அப்படின்ற ஒரு பூதகணம்
நமக்கு துணையாக வருது. இதே வந்தாச்சு. அந்த கிணறு அங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, போய் பார்ப்போம். சாமி பார்த்தீங்க அப்படின்னா இதே கரிமலை கருப்பன், அதாவது பூதகணங்கள். இங்கிருந்து நம்ம சபரிபீடம் வர்ற வரைக்கும் நம்ம கூட துணையாக இருக்கக்கூடிய பூதகணம் கரிமலை கருப்பன். இங்கே கரிமலையோட கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது. இதை 5 மணிக்கு லாக் பண்ணிவிடுவாங்க. இந்த கரிமலையிலேருந்து ஜோதி வியூ பாயிண்ட் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் எங்கள் கூட வந்த சாமிமார்கள். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரிமலையில் உள்ள பகவதி. இங்கே வளையல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு நடராஜர் சிலை இருக்குது, ஐயப்பன் சிலை வச்சுருக்காங்க. பின்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரிமலை கருப்பன். அப்படியே வானம் அப்படியே ப்ளைனாக இருக்குதுங்க. மணி ஒரு 3 மணி ஆகுது. நான் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிடலாம். இங்கே மோஸ்ட்லி வந்து கரிமலை உச்சியில் வந்து தேவையில்லாமல் எதுவும் வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க. குருசாமி காலில் நாங்கள் இப்போ விழுந்த ஆசீர்வாதம் வாங்குவோம். சாமி இப்போ பார்த்துட்டு இருக்கிற வந்து மேலே வந்து கரிமலை உச்சிலேருந்து பக்தர்கள் வந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. கரிமலை இறக்கம். இது கீழே பார்த்திங்க அப்படின்னா வலியான வட்டம், பெரியான வட்டம், சிறியான வட்டம். சிறியான வட்டத்தில் சீல் வாங்கிட்டு நம்ம பம்பாவுக்கு போயிடணும். பாதி தூரம் இறங்கிக்கும் சாமிமார்களே. இப்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்ட்மார்க் சொல்கிறேன். வர வழியில் அந்த கரிமலை இறக்கத்தை ஒரு லெட்டின் இருக்கும். அப்படி வந்தீங்கன்னா பாதி வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கீங்களோ அது மிச்சம் பாதி போகணும். இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது. ஒரு வருஷம் அப்படி தான் இருக்கும். இப்போ கம்பி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே லைட்டு, சோலார் லைட்டு 3 லைட்டு போட்டிருக்காங்க. கீழே வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள். கரிமலை இறக்கம் அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா சோலார் அந்த லைட் வச்சுருந்தாங்களா, அந்த இறக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க. பக்தர்கள் வந்து மெதுவாக இறங்கி வராங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் கூட ஒரு வழி இருந்தது, அதிலையும் விட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இதில் மட்டும்தான் வர முடியும். அதை ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. நேற்று காலையில் ஆரம்பித்தாங்க பெரிய பத யாத்திரை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து முக்லியில் ஆரம்பித்தோம். இப்போ சாயங்காலம் ஒரு 5:15 ஆக போகுது. வலியான வட்டம் வந்துவிட்டோம். இங்கேருந்து தன் தரதேன் பெரியான வட்டம். அடுத்து சிறியான வட்டத்தில் போய் சீல் போடணும் சாமி. இங்கேருந்து தன் தரதேன் சாமி. பெரிய பாதையில் வந்து இறங்கிட்டோம். வலியான வட்டம். அதுக்கு வந்து வன தேவதைகளை வந்து நன்றி சொல்கிற விதமாக வாழ்த்தி வணங்குகிறோம். அங்கே வழிபாடு பண்ணுறோம். எங்கள் கிருஷ்ணாபுரம் தர்மயோக சாஸ்தா ஐயப்ப சேவா சங்கத்திலேருந்து உடைய சரணமையப்பா, 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 சரணமையப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா சாமி வலியான வட்டம். இங்கே இளநீ கடை இருக்கும். நல்லா லேண்ட்மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பெரியான வட்டம், சிறியான வட்டம். வலியான வட்டத்திலேருந்து சிறியான வட்டம் போகிற வழியில் ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்கும் சாமிமார்களே. நடந்து வந்த அந்த டயர்டுக்கு அந்த காலெல்லாம் உள்ளே வைக்கும்போது, அந்த தண்ணிக்குள்ளே வைக்கும்போது சுகமாக இருக்கும். வைக்காதீங்க, நீங்கள் அப்படி சுற்றி வாங்க. இப்போ வட்டம் தாண்டி வந்துட்டிங்கன்னா இப்படி காட்டு பாதை இருக்கும் சாமி. ஒத்தேடி பாதை மாதிரியே தான் இருக்கும். 2 பக்கம் அடர்ந்த வனங்களாக தான் இருக்கும் சாமி. லைட்டு கட்டியிருப்பாங்க. நீங்கள் நைட்லாம் வந்தீங்கன்னா இதுலேயும் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லலை. மோஸ்ட்லி வந்து வெளிச்சம் இருக்கும்போதே வந்துக்கோங்க சாமிமார்களே. நைட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க வேணாம். சாமி சரணமையப்பா. இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா யானைகள் கடக்கும் மண்டலம்னு விட்டுருக்காங்க. பேரே பார்த்தீங்கன்னா சிறியான வட்டம், பெரியான வட்டம், வலியான வட்டம். பார்த்துக்கோங்க. இங்கேயே லைட்டு கட்டியிருக்காங்க பக்தர்களுக்கு வந்து வசதியாக இருக்கணும்னு. பாதை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒத்தேடி பாதை மாதிரி தான் இருக்கும் சாமி. இந்த பக்கம் உங்களுடைய நீங்கள் நடக்கும்போது உங்கள் வலது கை பக்கம் இருக்குது பம்பா நதி. இது பார்த்திங்கன்னா பம்பா நதி தான் சாமி.
சாமி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வலியான வட்டத்தோட தாவாளம் அப்படியே உள்ளே போனீங்கன்னா பெரியான வட்டம் சரியான வட்டம் வந்துடும் சாமி. இங்கேருந்து 2 கிலோமீட்ரு. இங்கேயே வந்து ஃபென்ஸ்லாம் போட்டுருவாங்க. அங்கே பாருங்கள், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கன்னோட நமக்கு டியூட்டி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இது எப்போ லாக் பண்ணுவாங்க எங்களுக்கு சொல்லலை சாமி. கேட்டோம் எங்கே சீல் வைப்பீங்கன்னு. சரியான வட்டம் போகணும் அப்படின்னாங்க சாமி. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்றாங்க. பெரியான வட்டத்தில் வந்து விதியெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு சாமிமார்களே. மகர ஜோதி தரிசனத்துக்கு பக்தர்கள் வந்து தங்குறதுக்கு. அடுத்து சரியான வட்டத்தில் போய் சீல் வைக்கணும். அதை இங்கே திருவாபரணத்தரை இங்கே இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்தேன். திருவாபரணம் வந்து பம்பா வராமல் மேலே அப்பாச்சி மேட்டுக்கு போவோம் சாமிமார்களே. இங்கேயும் ஜோதி தரிசனம் தெரியும்னு சொல்லுவாங்க. பெரியான வட்டத்துலேருந்து சிறியான வட்டத்துக்கு பக்தர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. சாமிமார்களே, அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய இறக்கம் வரும். இந்த இறக்கத்தில் இறக்கிட்டு இருக்கோம். ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, சிறியான வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பெரிய நடைப்பயணத்தை இன்றோட முடிக்கிறோம் சாமி. அதாவது பம்பா வந்துட்டோம். சிறியான வட்டம்னா பம்பானாலும் ஒன்று தான், பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னா இங்கே ஒரு பிளாஸ்டிக்லாம் அந்த சுத்திகரிப்பு நிலையம் வச்சுருப்பாங்க. வேஸ்டேஜ், அந்த சன்னிதானம் பம்பாவில் உள்ள குப்பைகளை சுத்திகரிக்கக்கூடிய நிலையம் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. அதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பெரிய பாத யாத்திரை வந்து முடிய போகிற தருவாயில் இருக்குது. அது பக்கத்துலேயே விரி ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்கும் சாமிமார்களே. பார்த்தீங்களா, வெல்கம் டு சிறியானை வட்டம் தாவாளம்னா தங்கக்கூடிய இடம். நான் சொன்ன அந்த வேஸ்டேஜ் அந்த இடம் தான் சாமி அந்த இருக்குது. பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க பக்தர்கள் பாதுகாப்புக்காக. இப்போ நீங்கள் வந்து சிறியான வட்டத்தில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் தான் வந்து நீங்கள் அந்த சீல் வைக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். அதுலேருந்து அப்படியே வருவீங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வழியில் இடதுகை பக்கம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த புதுச்சேரி தாவளத்தில் சீல் வாங்கினது கொடுத்தீங்கன்னா அங்கே சீல் வச்சு தருவாங்க. வாங்க நம்ம போய் சீல் வைப்போம் சாமிமார்களே. சீல் வச்சுட்டோம் சாமிமார்களே. எந்த தேதியில் எக்ஸிட் ஆகுறீங்கன்னு போட்டு அதில் இன்னொரு சீல் வச்சு தராங்க. ஒரு பெரிய ஏற்ற மாதிரி ஒன்று வரும். இறங்கிட்டிங்கன்னா அங்கே தாவாளம்லாம் இருக்கும். அடுத்து அப்படியே பம்பா நதி வந்துடும் சாமிமார்களே. எங்கள் டீமில் வந்தவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, போய் தேடணும் சாமிமார்களே. இதுதான் பார்த்தீங்களா சாமிமார்களே, சிறியான வட்டத்தில் விரி. எங்கள் கூட வந்த டீம்லாம் 4A இதில் உள்ளே இருக்காங்களாம் சொன்னாங்க. போய் பார்க்க போகிறோம். இங்கேயே ஹோட்டலு, டீ, காஃபி எல்லாமே இருக்குது சாமிமார்களே. காய்கறி முதற்கொண்டு இருக்குது இந்த ஷெட்டில். அவங்க போய் பார்ப்போம். கூப்பிட்றாங்க, எங்கள் டீம் இங்கே தான் இருக்காங்கன்னு. சாமி சரணம். நம்ம வந்து பெரிய பாதையை வந்து 2 நாளில் முடிச்சிட்டோம் சாமி. அதாவது இப்போ நம்ம நீலிமலையில் இருக்கோம். நேற்று நைட்டே வந்து பம்பா வந்துட்டோம் சாமி. அதுக்குள்ளே எல்லா அப்டேட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோழிக்கக்காவு செக் போஸ்ட் எப்போ திறக்கிறாங்க, அழுதக்கடவு எப்போ மூடுறாங்கன்னு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நாங்கள் விளாகுக்காக எடுக்கல சாமி. எங்கள் டீமோடு நான் வந்து பாத யாத்திரை வந்திருக்கோம். அதனால் அதிக இடத்த வந்து என்னால் கவர் பண்ண முடியல. உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தால் நீங்கள் பாருங்கள். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நான் வந்து ஒரு வீடியோ அந்த வந்த பாதை வந்து இருக்கும். எங்கன்னா நம்மளுடைய எருமேலியிலேருந்து முக்குழி வரைக்கும் வந்தது. அதில் ஃபுல் மழை. அதுக்கப்புறம் மழை பெஞ்சனால எங்களை அலோவ் பண்ணல. அந்த வீடியோ பாருங்கள், பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் எப்படி பாதை இருந்ததுன்னா அது திறந்து ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் தான் ஆச்சு. மழை பெஞ்சு அந்த பனி மேகம்லாம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி தான் வந்து மகரஜோதி தரிசனத்துக்கும் அந்த பாதைகள்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நம்ம கூட வந்து நம்ம கருப்பசாமி இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம், சாமி சரணம். இந்த சேவை யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிருஷ்ணாபுரம் தர்மயோக சஸ்தா ஐயப்பா சேவை சங்கம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சாமி சரணம்.